அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுறேங்க. இன்னைக்கு டுடே விளாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என் தங்கச்சி வந்து ஒரு ஃபங்ஷனுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் நாங்க எல்லாருமே போயிருக்கோம். நானும் என் பெரிய பொண்ணும் போயிருந்தோம். பெரிய பொண்ணுக்கு மதியம் தான் எக்ஸாம் அப்படிங்கிறனால, அது இல்லாம கெஸ்ட் எல்லாமே நெறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அ அ சொந்தக்காரங்க இந்த மாதிரி எல்லாருமே கூப்ட்டுருந்தாங்க. என்ன ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரீன் லேக் நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு புதுசா ஒரு ஃபேக்ட்ரி வந்து ஓப்பன் பண்றாங்க. இந்த ஃபேக்ட்ரியில அவங்க நெறைய இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து கெமிக்கல் இல்லாத பொருட்கள் வந்து நெறைய அவங்க தயாரிச்சுட்ருக்காங்க. அதனுடைய இன்ட்ரடக்ஷனா தான் இந்த ஃபேக்ட்ரிய வந்து அவங்க ஓப்பன் பண்றாங்க. இந்த ஃபேக்ட்ரிய ஓப்பன் பண்ணி குடுக்கறக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நமக்கு ரொம்ப பிடிச்ச கேபி பாலா அவர்களும், விக்னேஷ் ப்ரோ அவர்களும் தான் வராங்க. அதுக்கு முன்னாடி நானும் என் பொண்ணும் போய் ஃபேக்ட்ரிய வந்து சுத்தி பார்த்தோம். ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப நீட்டா, நல்லா பெருசா, அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவ்ளோ அழகா இருந்தது. அவங்க தயாரிச்ச ப்ராடக்ட்டையும் அதே மாதிரி வச்சிருந்தாங்க. எல்லாம் ஒன் பை ஒன்னா நாங்க எடுத்து பார்த்துட்டுருந்தோம். இது சார்கோல் சோப்பு, ம் ரெட் ஒயின் சோப்பு இந்த மாதிரி நெறைய இருந்தது. ஃபேஸ் வாஷ் கிரீமும் இருந்தது. அதே மாதிரி லிப் பாம் இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. அவங்க ஹேர் ஆயிலு 2 டைப் ஆஃப் ஹேர் ஆயில் வந்து சேல்ஸ் பண்றாங்க. 2மே வந்து ஹேர் குரோத்துக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு ஃபேக்ட்ரி அப்படியே சுத்தி பார்த்தோங்க. நீங்களே இவங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இவங்ககிட்ட தான் நீங்க வாங்குவீங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் குடுக்குறேன். இவங்களே இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனல் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இத ஒட்டியே பக்கத்துல பார்த்தீங்கன்னா, முயல் வந்து வளர்க்குறாங்க. இந்த முயல் வந்து மீட்டுக்காக சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. முயல்ஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி ஃபுட் குடுக்கணுமோ, அந்த மாதிரி பார்த்து, பார்த்து இந்த முயல வந்து வளர்த்திட்டுருக்காங்க. இந்த முயல்லே குட்டி போட்டு, அந்த குட்டிய வச்சு அவங்க குரோத் பண்ணிட்டுருக்காங்க. நெறைய குட்டிகள் இருந்ததுங்க. எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருந்தது. முயல்லே நெறைய கலர் வெரைட்டீஸும் இருந்ததுங்க. ஒயிட் கலர், சாம்பல் கலர் இந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. என் பொண்ணு ரொம்ப ஆசையா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்திலேயே தான் இதெல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே தான் வீடும் இருக்குங்க. இப்ப Instagram செலிபிரிட்டீஸ் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெஹா வைசு பொட்டிக் இந்த சிஸ்டர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஆ அதாவது சிங்கிள் மதரா இருந்து அவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அவங்களுடைய பொண்ணையும் பார்த்துட்டு, அவங்க புதுசா ஒரு சாரி பிசினஸ் கூட பண்ணிட்டுருக்காங்க. பொட்டிக் ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லைங்க. கூட வந்து நெறைய Instagram செலிபிரிட்டீஸும் வந்திருந்தாங்க. அதில நெறைய பேத்த வந்து எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து தெரிஞ்சது ஓரளவுக்கு தான். அதில வந்து ஜெயா வைஸ் சிஸ்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். இதில அந்த கிரீன் கலரு சாரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா? ஃப்ரீ ஹேர் விட்டு அவங்க தான் என்னுடைய சிஸ்டர். அவங்க பேரு அபி. அவங்க தான் இந்த ஃபேக்டரிய வந்து ரன் பண்றாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்க. அப்புறம் அப்படியே எல்லாரும் காலையில வந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா, கேபி பாலா அவர்கள் வந்ததும் வந்து இங்க ஃபேக்டரிய ஓப்பன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மண்டபத்தில வந்து புக் பண்ணியிருக்காங்க. மண்டபத்தில போய் அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்றதா வந்து ஐடியா. அங்க தான் வந்து கேபி பாலா அவர்கள் வந்து ஸ்பீச்சும் குடுப்பாங்க. எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். மறுபடியும் அவங்களுடைய செலிபிரிட்டீஸ் அவங்க இன்வைட் பண்ணியிருந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இவங்களையும் பத்தியும் எனக்கு பெருசா தெரியாது. அதில எல்லோ கலரு பார்டர் வச்ச மாதிரி சாரி கட்டியிருக்காங்க இல்லைங்களா? அவங்க கிட்ட தான் இவங்க வந்து அந்த ப்ராடக்ட் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற படிப்ப வந்து படிச்சிருக்காங்க. இப்ப நானும் என் பொண்ணும் வந்து ஜெகா வைசு சிஸ்டர் கிட்ட பேசலாம் அப்படிங்கிறக்காக போனோம். அந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஹம்பிளா பேசினாங்க. புதுசா நம்மள பார்த்து பேசுற மாதிரியே இல்ல. நல்லா பழகுனவங்களோட பழகுனவங்ககிட்ட எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுனாங்க.
அவங்களுடைய பொண்ண பத்தியெல்லாம் விசாரிச்சுட்டு, பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னெல்லாம் கேட்டு ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு. இதே மாதிரியே ஒவ்வொரு செலிபிரிட்டீஸா வர ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து சீரிஸ்லலாம் நடிக்கிறவங்க தான். பட் எனக்கு வந்து நேம் தெரியல. அவங்க அம்மா கூட வந்திருந்தாங்க. இவங்க தான் ஸ்பீச்சஸும் வந்து குடுத்தாங்க. ஸ்பீச் வந்து ரொம்பவுமே அருமையா டேலண்டா பேசுனாங்க. இவங்க தான் என் தங்கச்சியோட பொண்ணு. இவங்க பேரு ஆத்யா. இவங்க பேர்ல தான் இந்த ஆத்யா பேர்ல தான் ஹேர் ஆயில் கூட சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சுட்டி பாப்பாங்க. இப்ப தான் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டர் இவங்களும் சீரிஸ்ல நடிக்கிறவங்க தான். இவங்க வந்து பொள்ளாச்சின்னு தான் சொன்னாங்க. இவங்களும் நல்லா க்யூட்டா நல்லா பேசுனாங்க. இவங்க 2 பேத்து கூடயுமே நான் செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டேங்க. அண்ட் என்னுடைய அக்காங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதாவது மச்சானோட ஒய்ஃப்ஸுக்கு 3 பேரு. என் வீட்டுக்காருக்கு வந்து 3 அண்ணாங்க இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃப்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுடைய மருமக வந்திருந்தாங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்டோம். வீடியோவும் எடுத்தோம். இதுக்கப்புறமா தான் பாலா கேபிஐ பாலா அவர்கள் வந்து என்ட்ரி குடுத்தாங்க. ரொம்ப சூப்பரான மாஸ் என்ட்ரிங்க. கூடவே விக்னேஷ் ப்ரோ அவர்களும் வந்திருந்தாங்க. கேபிஐ பாலாக்கு பக்கத்துல வர்றது தான் எங்க அ தங்கச்சியோட ஹஸ்பண்டு. மாலை அணிவித்து பொக்கே எல்லாம் குடுத்து இன்வைட் பண்ணியாச்சுங்க. இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார வச்சோம். பாலா அவர்களுக்கு வந்து டீ குடுத்தாங்க. விக்னேஷ் ப்ரோ வந்து இளநீ குடிச்சுட்டாங்க. பாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா, பேசும்பொழுது தான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ரொம்ப கலகலன்னு பேசுறாங்க. மேடையில பேசும்பொழுது. ஆனா நார்மலா வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்கிறாரு. ஏதாவது கேட்டா மட்டும் தான் பதில் சொல்றாரு. அந்த மாதிரி ரொம்ப சைலன்ட் டைப்பா இருந்தாரு. என் பொண்ணு வந்து பாலா பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுத்துட்டாங்க. அதுக்கோசரமே வந்தாங்கன்னு சொல்லணும். வந்ததுக்கு செல்ஃபி எடுத்து அவளுடைய அ ஹேப்பியா இருந்தா. அவளுடைய லட்சியமே நிறைவேறின மாரி ஏதோ ரொம்ப ஹேப்பியா இருந்தா. அதே மாரி நானும் அவங்க முன்னாடி நின்னு வீடியோ, செல்ஃபி எல்லாமே எடுத்தாச்சுங்க. இனி அடுத்ததா கம்பெனிய வந்து ஓப்பன் பண்றக்காக போயிட்டுருக்காங்க. ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்றக்கு. நமக்கு முன்னாடி வந்து ஜெகா வைசு சிஸ்டர் வந்து போயிட்டுருக்காங்க. ரிப்பன் கட் பண்ணி உள்ள போய் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒவ்வொரு மிஷின்ஸு அவங்க எல்லாமே சுத்தி பார்த்தாங்க. அங்க போய் ஃபுல்லா என்ட்ரி குடுத்தது சாமி கும்பிட்டாங்க.
அண்ட் அப்படியே ஒவ்வொருத்தருங்களா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் குத்துவிளக்கு ஏற்றி வச்சாங்க. சாமி கும்பிட்டதுக்கப்புறமா மிஷின்ஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அது உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்தாரு. அந்த சோப்பு இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களோட ப்ராடக்ட் அதெல்லாம் பற்றியுமே அவங்க கேட்டு தெரிஞ்சிட்டாரு. அப்படியே பின்னாடி இருக்கிற முயல் பண்ணை அந்த இதுக்குள்ளேயும் போய் முயல் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் ப்ரோ அவர்களை வந்து ஒருத்தங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொருத்தருங்க செல்ஃபி எடுக்க விரும்புகிறவங்கள செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபேமிலியாகவும் நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் என் பொண்ணும் கேபி பாலா அவர்கள்கிட்டையும் செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா விக்னேஷ் ப்ரோ அவர்கள்கிட்டையும் செல்ஃபி எடுத்துட்டோம். விக்னேஷ் ப்ரோ சொல்லக்கூடாதுங்க, கேபி பாலா அவர்களும் நல்லா ஹைட்டாக இருந்தாங்க. விக்னேஷ் ப்ரோ அவர்களும் நல்லாவே ஹைட்டாக இருந்தாங்க. அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம நிற்கும் பொழுது ரொம்ப குட்டையாக தெரிகிற மாதிரி இருந்தது.
இந்த மாதிரி ஒரு மனிதனே நான் சத்தியமா சமாளிக்கல. நன்றி நன்றி. இப்போ வந்துட்டு அடுத்தது கவுண்டரோட அப்பா திரு வெள்ளையகிரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். நடிகர் காமெடியும் சமூக நண்பன் ஏழை எளியோரின் சகோதரர் மனித நேயம் கொண்ட கேபி பாலா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாம் கரகோஷங்களை எழுப்பலாம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா நடிகரும் விஜய் டிவி வந்து இப்ப சூப்பரா கலக்கி கொண்டிருக்காங்க. விக்னேஷ் அண்ணா வருக வருக என வரவேற்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க ரொம்ப நன்றி. என்ன ஸ்பீச் 20 ஷீட் மேலே இடி விடுற மாதிரி டக்கு 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 அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க பார்க்கும்போது இது ப்ராடக்ட் லான்ச் மாதிரியே இல்லை, ஏதோ காது குத்து ஃபங்க்ஷன் மாதிரி அவ்வளோ மக்களிடமாக வந்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அந்த க்ரீன் லேக்ஸ் அதை பற்றி சொல்லணும்னா, இது அக்டோபர் மாதம் என்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், ஆர்கானிக்கான விஷயங்கள்லாம் வச்சு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அப்படியே என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது நிறைய ஃபுல்லாகவே இந்த குப்பை மேனி போன்ற விஷயங்கள் எல்லாமே வச்சு ஒரு சூப்பரான சோப்பு ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, இவ்வளோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ஆர்கானிக்காக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே இந்த ஃபேஸ் வாஷ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் டைப் சொல்லணும்னா, அவங்க ஒரு சென்சி கிங்ஸோட சூரிய வம்சம் கப்பல்ஸ்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து 2 பேரும் எப்படின்னா இவங்க அவங்கள பார்த்துக்கிறாங்க, அவங்க இவங்களை பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான விழாவில் இப்படி ஒரு அற்புதமான மக்களோட எல்லாரோட சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஃபுல்லாக இட்லி கறி பண்ணலாம் சாப்பிட்டு வீட்டில் இல்லாமல் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த லான்ச்சுக்கு வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இல்லைம்மா? ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. அதே மாதிரி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்க, இந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகர்கள் கைத்தத்தை உற்சாகம் கொடுத்து கொண்டு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதிகம் தேங்க்யூ ஸோ மச். ஒரு நிறைய விஷயம் இருக்கு. என்னன்னா ஒரு சில நான் வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன பாட்டு மட்டும். ஸோ நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கல, நான் சொல்லலாம். உங்களுக்கு எதாவது ஆட்சேபனை இருக்கா? ஆட்சேபனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ண தான் போகிறேன். கேபி பாய் பாலவதா
தேங்க்யூ. அது ஓகே பேபி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. என்னை பற்றி எங்கள் அப்பாவே தப்பாக தான் பேசுவார். பட் என்னை பற்றி எவ்வளோ விஷயம் தான் பேசியிருக்கேன். ரொம்ப நன்றிமா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சாரா ஒரு மிகப்பெரிய கைது கொடுங்க. ஏன்னா ஒரு ஷோ நல்லா போகிறது ஆக்டர் கையில் தான் இருக்கு. நீ வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ கேரப்பா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பேசி அவ்வளோ உங்கள் தொழிலை நீங்கள் அவ்வளோ லவ் பண்ணி பண்ணுறீங்க. சூப்பராக கண்டிப்பாக பெரிய வருவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. ரொம்ப 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 நன்றி. அடுத்து ஜெயக்குமார் இருக்கீங்களா? ஜெயக்குமார் முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் தடை தெரிவிப்பாளர் உங்க பேர் என்ன சொன்னேன்? சாரா. சாரா. இதுல இருந்து நீ வந்து சரவணி சாரா வந்து மக்கள் மொழியா சூப்பராக ஏன்னா அப்படி பேசுற மாதிரி. ஆமா வேற அளவுக்கு பேசுற. ஸோ நம்ம காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக லான்ச் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய நான் கேட்ட ரொம்ப சீப்பாக இது வாங்கி வந்து சூப்பராக யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. நான் வேற நல்லா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்க. சரவணி சாரா. இந்த பேஜ்ல எல்லாத்தையும் மாத்திரலாம். நீங்க சரவணி சாரா தான் என் பேரு. அவ்வளவுதான் மாத்திரலாம். வேற நல்லா ஒரு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவங்க எனக்கு கஷ்டமான சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. சில கால தாமதங்கள், சில காலங்கள் ஓடிட்டே இருக்குது இல்லையா? ஸோ அதனால நம்ம காலனால சென்ட் ஆஃப் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. ஸோ விட்டு பிரியறதுக்கு ரொம்பவே மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் அவங்களே தான் ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இந்த குறுகிய டைம்ல நான் நல்லா பேச முடியலங்கிறது ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அவர் இப்போ கிளம்பணும். ஃப்ளைட்டுக்கு அவருக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். எப்போயே பாலா அவர்கள் வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஜெகாவேசு சிஸ்டர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நானும் வந்து கிளம்பிட்டேங்க. ஏன்னா பாப்பா வந்து வீட்டில் குட்டி பாப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஹஸ்பண்டுமே காய்ச்சலோடு தான் இருந்தாங்க. அதனால நான் சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். என்னுடைய ரிலேஷன்ஸு எங்கள் மச்சாங்கூட்டம் அண்ணா மருமக இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களோடையும் நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு பேசிட்டு கிளம்பிட்டேன்.